ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராம மக்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் கிராமத்திற்கு பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலைக்கு பாடும் மலை என்று பெயர். காரணம், சில சமயங்களில் அந்த மலையிலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்கும். அந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. கிராமத்தில் நிலா என்ற தைரியமான இளம்பெண் ஒருத்தி இருந்தாள். அவள் பாடும் மலையின் ரகசியத்தை கண்டுபிடிக்க விரும்பினாள். பலரும் அவளை தடுத்தனர். ஏனென்றால் அந்த மலைக்கு சென்றவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் நிலா பயப்படவில்லை. ஒரு நாள் காலையில் நிலா தன் பயணத்தை தொடங்கினாள். அவள் மலைப்பாதையில் நடக்க ஆரம்பித்தாள். பாதை மிகவும் கரடுமுரடாகவும் அடர்ந்த மரங்களாலும் நிறைந்திருந்தது. அவள் நடந்து சென்றபோது அழகான பூக்களையும் பறவைகளையும் கண்டாள். நிலா மலைப்பாதையில் மேலே சென்றபோது திடீரென்று ஒரு குகையை கண்டாள். அந்த குகைக்குள் இருந்துதான் அந்த பாடல் ஒலிப்பது போல தோன்றியது. அவள் கொஞ்சம் பயந்தாலும் தைரியமாக குகைக்குள் நுழைந்தாள். குகைக்குள் இருட்டாக இருந்தது. நிலா மெதுவாக நடந்தாள். திடீரென்று ஒரு சிறிய ஒளிக்கீற்று தென்பட்டது. அவள் அந்த ஒளியை நோக்கி சென்றாள். அங்கே ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்தின் நடுவில் ஒரு அழகான நீரூற்று இருந்தது. அந்த நீரூற்றில் இருந்துதான் அந்த இனிமையான பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. நிலா ஆச்சரியத்துடன் நீரூற்றை பார்த்தாள். நீரூற்றில் இருந்து ஒரு பெண் உருவம் மெல்ல வெளிவர தொடங்கியது. அது ஒரு நீர் தேவதை. அந்த தேவதை நிலாவை பார்த்து புன்னகைத்து, நீயேதான் இந்த மலைப்பாடலின் ரகசியத்தை கண்டறிந்த முதல் மனித பெண். இந்த நீரூற்றுதான் பாடும் மலையின் இதயம். இங்குள்ள நீர் தேவதைகள் தான் இந்த அழகான இசையை உருவாக்குகிறார்கள் என்றது. நீர் தேவதை நிலாவிடம், இந்த மலையின் இசை கிராம மக்களுக்கு அமைதியையும் செழிப்பையும் தருகிறது. இந்த ரகசியத்தை நீ பாதுகாப்பாய் என்று நம்புகிறேன் என்றது. நிலா மகிழ்ந்து போனாள். அவள் தலையசைத்து, இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்தாள். நிலா கிராமத்திற்கு திரும்பி வந்தாள். அவள் பாடும் மலையின் ரகசியத்தை கண்டறிந்தாள் என்பதை யாரும் அறியவில்லை. அவள் ஒரு புன்னகையுடன் கிராம மக்கள் நிம்மதியாக வாழும் வரை இந்த ரகசியம் தன்னுடையதாகவே இருக்கட்டும் என்று நினைத்தாள். அன்றிலிருந்து கிராம மக்கள் பாடும் மலையின் இசையை முன்பை விட அதிகமாக ரசித்தனர். அவர்களுக்கு தெரியாது, ஒரு தைரியமான பெண்ணின் பயணம்தான் அந்த இசையின் ரகசியத்தை காத்து கொண்டிருக்கிறது என்று.